வணக்கம் நேயர்களே. நவம்பர் மாதம் 3 நாட்கள் மிக முக்கியமாக உயர் பாதுகாப்புகள் வழங்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்திருக்கிறார். அந்த 3 நாட்களும் எந்தெந்த நாட்கள் என்பதை நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம். யாழ் நகரில் இலக்கமிடி 173 KKS வீதியில் அமைந்திருக்கும் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் சகலவிதமான இசைக்கருவிகளையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். மற்றும் பாடசாலை மாணவ முதல்வர்களுக்கான இலச்சினைகள், பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அத்துடன் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான அனைத்து வகையிலான விளையாட்டு உபகரணங்களையும் தரமான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். இவற்றுடன் விளையாட்டு வீரர்களுக்கான சப்பாத்து வகைகள், விரும்பியவாறான வெற்றி கேடயங்கள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான உடைகள், இவை அனைத்தையும் ஒரே கூரையுங்கள் பெற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தோரின் ஏகோபித்த தெரிவாய் யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். தொலைபேசி இலக்கங்கள் 021 222 3490, 077 80 60 267, 077 53 3504. ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 3 நாட்களும் நாடாளுமன்றம் உயர் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வறைகள், அவர்களுடைய ஆடைகள் மற்றும் அவர்களுடைய வாகன தரிப்பு எல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்படும், பாதுகாப்பு வழங்கப்படும். அதில் 7ஆம் தேதி மிக முக்கியமாக சாரதிகளோடு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும். நாடாளுமன்ற வாகன தரிப்பிடத்தில் நீங்கள் வாகனம் விடையலாம், வேறு வாகன தரிப்பிடத்தில் நீங்கள் அங்கே விட்டுட்டு இங்கே வரவும். கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படும். விருந்தினர்களுக்கான விசேட அழைப்புதல் காட்டெல்லாம் கொடுப்பாங்க. பார்வையாளர்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் பார்வையாளர் வரையிலாத 7ஆம் தேதி. இவ்வாறு 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் நாடாளுமன்றத்தில் கடும் பாதுகாப்புடுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை சபாநாயகர் வெளிப்படையாக சொல்லவில்லை. அதற்கிடையில இன்றைக்கு பாராளுமன்ற அமர்வு இடம்பெறுகிறது. 23ஆம் தேதி காலை 11:30 இருந்து மாலை 5:30 மணி வரையிலும் பேசப்பட போகிற மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இந்த போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டமாக ஆரம்பிக்கப்படுவதற்கான விஷயங்கள், இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் சம்பந்தமான விஷயங்கள் தான் இன்றைக்கு பேசப்பட போவதா சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். இப்போ நவம்பர் 6, 7, 4ஆம் தேதி இந்த 3 நாட்களும் என்ன என்பதை நாங்கள் கண்டிப்பாக அறிஞர்களுக்கு கூறுவோம். சபாநாயகருடைய இந்த கருத்தை நாங்கள் சாதாரணமாக விட்டுவிட முடியாது. எதற்காக இந்த விஷயம்? பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வறைகளும் மற்றும் அலுமாரிகள் எல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே நாங்கள் பார்க்கின்ற போது தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்டிப்பாக கண்காணிக்கப்படுவார்கள் என்று அனந்தகுமார் ஜனநாயக அரசாங்கம் அமைய பெற்ற கொஞ்ச நாளிலேயே சொல்லப்பட்ட விஷயம். ஏனென்றால் எல்லா இடத்திலும் லஞ்ச ஊழல் தலைவிரித்தாடுகிறது. பாராளுமன்றத்துக்குள்ளேயும் அது நடைபெறுகிறது என்று ஜனாதிபதி சொன்னதை நாங்கள் பதவியேற்ற கொஞ்ச நாளிலேயே பார்த்தோம், சொல்லியிருந்தார். அதே போல அரசு திணைக்களங்கள் அலுவலகங்களிலும் வேரூன்றி காணப்படுகிறது இந்த லஞ்ச ஊழல் செயற்பாடுகள். அதையும் அரசாங்கம் சொல்லியிருந்தது. எனவே அவற்றையெல்லாம் புள்ளியறியும் நடைமுறைகள் மிக துரித கதையில் இடம்பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. சில நடவடிக்கைகளை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா பக்கத்தாலும் அதிரடியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் இலங்கை ஒரு சுபீட்சமான நாடாக, நல்ல ஒரு சுற்றுலா மையமான ஒரு நாடாக, நல்ல வருமானத்தை பெறுகின்ற நாடாக, சிறந்த ஏற்றுமதியான நாடாக சகலம் பெற்று வாழ இந்த ஆட்சியில் ஏதாவது நல்ல மாதிரி இன்னும் நடக்குமா? இலங்கை அடுத்த ஆட்சி இந்த ஆட்சி தொடருமா அல்லது வேறு யாரும் ஆட்சி செய்வார்களா? அது காலத்தின் வெளிச்சம். அப்படி அமைகின்ற பொழுது நல்லொரு நாடாக இது அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும் கூட. எனவே நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் உச்ச பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்ற விடயம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சொல்லியிருப்பதாவது இப்பொழுது எதற்கானது என்ற கேள்வியோடு உங்களை போல நானும் காத்திருக்கிறேன். பார்ப்போம். அந்த கேள்விக்கான பதில்களோடு நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் நடந்து கொள்ள இந்த செய்தி தளத்தை பின்தொடருங்கள். மீண்டும் சந்திக்கிறோம். யாழ் நகரில் இலக்கமிடி 173 KKS வீதியில் அமைந்திருக்கும் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் சகலவிதமான இசைக்கருவிகளையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். மற்றும் பாடசாலை மாணவ முதல்வர்களுக்கான இலச்சினைகள், பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அத்துடன் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான அனைத்து வகையிலான விளையாட்டு உபகரணங்களையும் தரமான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். இவற்றுடன் விளையாட்டு வீரர்களுக்கான சப்பாத்து வகைகள்,
விரும்பியவாறான வெற்றி கேடயங்கள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான உடைகள் இவை அனைத்தையும் ஒரே கூடையில் பெற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தோரின் ஏகோபித்த தெரிவாய் யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ். தொலைபேசி இலக்கங்கள் 021 222 3490 077 80 60 267 077 53 3500 4 ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ்.